ஸோ ஹாய் அகெயின் நான் வந்து லைவ் வந்திருக்கேன். நான் இது ஏற்கனவே ஒன் டைம் பண்ணேன், பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்து மறுபடியும் வந்து லைவ் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா, நம்ம போன லைவில் வந்து என்ன பார்த்தோம்னா, பிஹெச்பி செஷன்ஸை வந்து எப்படி வந்து வி கேன் மேனேஜ், அதை எப்படி வந்து ஹைஜாக் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் போன வீடியோவில், போன லைவில். அப்படி தானே? ஹவு டு கிரியேட் என்னது செஷன்ஸ் அண்ட் ஹவு டு ஹைஜாக் த செஷன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பிஹெச்பி வச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் வந்து செஷன்ஸை ஹைஜாக் பண்ண முடிஞ்சதுன்னா அதை செக்யூர் பண்ணவும் முடியும். அப்படி தானே? ஏன்னா ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஒட்ட வைக்கவும் முடியணும். பிகாஸ் தட் இஸ் பேசிக்கலி வாட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஹேக்கிங் இஸ். ஸோ இந்த ஒரு லைவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செஷன்ஸை வந்து எப்படி செக்யூர் பண்ணுறது, என்னதான் அந்த ஐடியை தூக்கி வேற ஒரு ப்ரௌசரில் போட்டாலும் அதை ஒர்க் ஆகாதபடி நம்ம வந்து எப்படி செக்யூராக கோட் எழுதுறதுன்றதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட்டு. ஸோ இது வந்து லைவில் இருக்கும்னு வந்து நம்புகிறேன். அண்ட் ஓகே, நைஸ். நம்ம போன லைவில் வந்து இந்த கோடோடு நம்ம வந்து விட்டுருந்தோம். அப்படி தானே? செஷன் வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஆல்ரெடி இருக்குதா அல்லது புதுசாக இது வந்து க்ரியேட் பண்ணணுமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் இந்த ஒரு சின்ன கோடை தெளிவாக ஒரு மணி நேரத்துக்கு பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ இதில் உள்ள ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா, இந்த செஷனை ஹைஜாக் பண்ண முடியும். அதை நம்ம போன வீடியோவோட எண்டிலே நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோலேயே நான் அதை வந்து பண்ணி காமிச்சிடுறேன் லைவாக. ஓகேவா? இப்போ நான் குரோமுக்கு போயிட்டு இந்த வெப்சைட்டை நான் வந்து லோடு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு செஷன் வந்து புதுசாக என்னாகும்னா அசைன் ஆகும். இங்கே பார்க்க முடியுதா நம்மளால்? எங்கே இருக்குது அப்ளிகேஷனில் போய் இங்கே பார்த்தோம்னா, இப்போது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது எ நியூ செஷன் ஹேஸ் பீன் ஸ்டார்டட், அதோடைய செஷன் ஐடி தான் இது. அப்போது நான் அடுத்த வாட்டி லோட் பண்ணும்போது எனக்கு ஏன்ற வேல்யூ எனக்கு வந்து புதுசாக மறுபடியும் எனக்கு வந்து இதாகாமல் எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ எனக்கு வந்து வந்துடும். அண்ட் இங்கே நான் வந்து யூஸ் பண்ணது என்னதுன்னா, டைம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் விச் இஸ் ஃப்ரம் ஜான்வரி 1970 இப்போது வரைக்கும் எவ்வளவு செகண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்குதுன்றது தான் இந்த ஒரு வேல்யூ. அண்ட் இந்த வேல்யூ வந்து நான் இனிமேல் நான் வந்து எத்தனை வாட்டி லோட் பண்ணாலும் எனக்கு வந்து மாற போகிறது கிடையாது. ஏன்னா செஷன் ஹஸ் பீன் ஆல்ரெடி பீன் ஸ்டோர்ட் அண்ட் பெர்சிஸ்டட் இன் த வெப் சர்வர். ஸோ இதில் ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சஃபாரி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சஃபாரி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதே வெப்சைட் நான் இப்போ வந்து லோட் பண்ணேன்னா எனக்கு பேசிக்கலி என்ன ஆகும்னா, இப்போ நான் எனக்கு இப்போ செஷன் ஐடி இப்போ எனக்கு வந்து இட் ஹாஸ் பின் இனிஷியலைஸ்ட், இட் ஷுட் ஹாவ் பின் இனிஷியலைஸ்ட். எஸ், இங்கே இருக்குதா? ஸோ இந்த செஷன் ஐடியும் இதுவும் வேறு அப்படி தானே? எஸ், ஆப்வியஸ்லி இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். அப்போது இப்போ நான் அதை வந்து லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 194 வந்து இருக்குது. வெல், ஆப்வியஸ்லி வந்து இந்த குரோமோடைய இந்த ஒரு நம்பரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சஃபாரியோடைய வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படி டைம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் எந்த ஒரு இதை நான் வந்து ரீசெண்டாக நான் இப்போ வந்து லோட் பண்ணுறேனோ அதோடைய வேல்யூ தான் வந்து ஹையாக இருக்கும். பட் இந்த குரோமோடைய செஷனை நம்ம சஃபாரியில் ஹைஜாக் பண்ணலாம். சிம்பிளி இதை நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, லோட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இட் ஹாஸ் பின் சேஞ்ச்டு. அப்போது இந்த குரோமுடைய செஷனை நம்ம வந்து ஹைஜாக் பண்ணி சஃபாரியில் போட்டு விட்டோம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்செக்யூர் வே டு ரைட் கோட். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமெச்சூர் டெவலப்பர் வந்து இப்படி தான் ஹி வில் என்ன சொல்கிறது கோட். ஸோ என்னதுன்னா ஒரு இதுவுமே இல்லாமல், ஒரு வேலிடேஷனுமே இல்லாமல், ஒரு செக்குமே இல்லாமல் டைரெக்டாக வந்து இப்படி யூஸ் பண்ணுறது தப்பு. வாட் வி ஷுட் டூ இஸ் செஷனை வந்து நம்ம வி நீட் டு செக்யூர் இட். அந்த செஷனை நம்ம வந்து எப்படி தான் ஹைஜாக்கே பண்ணி அந்த செஷனை வந்து இன்னொரு ப்ரௌசரில் போட்டாலும் இட் ஷுட் நாட் ஒர்க். செஷன் ஃபெயில்டு ஆர் செஷன் இன்வேலிட் அப்படின்ற எனக்கு ஒரு வேல்யூ எனக்கு வந்து காட்டணும். ஸோ இதுதான் வந்து இந்த லைவோடைய மோட்டிவ். பேசிக்கலி செஷன் ஹைஜாக்கிங்கில் இருந்து ஹவு கேன் வி செக்யூர் அவர் செல்வ்ஸ் பை ரைட்டிங் சம் பிஹெச்பி. ஸோ இது முதல்ல லைவாக போகுதான்றதை பற்றி நான் பார்த்துடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் a second. Selves by writing some PHP. So இது okay, nice. இந்த நாய்ஸினஸ் மட்டும் லைட்டாக வந்து இருக்குதுல்ல, அது வந்து அடுத்த
கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது மைக் வாங்கணும், அந்த நாய்ஸினஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து நம்ம இந்த ஒரு இதோடைய மோட்டிவ். ஹவு கேன் வி செக்யூர் த செஷன்ஸ் ஃப்ரம் பீயிங் ஹைஜாக்ட். ஓகே, நைஸ். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு தேவை சூப்பர் குளோபல்ஸ்ன்ற ஒரு கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங். அதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் அதை இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சூப்பர் குளோபல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஏன்னா திஸ் இஸ் அ க்ரூஷியல் கான்செப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஆர்டர் டு செக்யூர் PHP செஷன்ஸ். ஓகேவா? வெல், அதுக்கு முன்னாடி வந்து let me show you this image. apache server. இதோட இமேஜஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குதா? ஸோ இந்த ஒரு இமேஜை நான் வந்து போன வீடியோவிலே ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். பட் இது நான் வந்து இன்னும் கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, கிராஃபிக்கலி நல்லா இருக்குதுன்றதுனால நான் இதை காட்டி நான் வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து நம்மளுடைய வெப் ப்ரௌசர் விச் இஸ் அவர் கிளையண்ட். அப்படி தானே? இது வந்து இட் வில் மேக் அ HTTP ரெக்வெஸ்ட் ஃபார் அ பர்டிகுலர் ஃபைல். இன் திஸ் கேஸ் இது வந்து index.phpக்கு ஒரு ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுது. அப்போது இந்த ரெக்வெஸ்ட் வந்து எதை போய் ஹிட் ஆகும்னா சர்வரை தான் போய் ஹிட் ஆகும். இந்த அப்பாச்சி சர்வரை தான் இது வந்து ஹிட் பண்ணும். ஓகேவா? பட் லிசன், இந்த ப்ராசஸை வந்து சர்வர் பண்ணாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்னா, இந்த ரெக்வெஸ்ட்டு வருதுல்ல index.phpன்ட்டு, இந்த சர்வரோட வேலை பேசிக்கலி என்னன்னா, இந்த PHP ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும். நம்மளோட வெப் சர்வரில் வந்து இந்த PHP ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும். இங்கே வந்து இருக்குது, இட் ஃபவுண்ட் இட். அண்ட் தென் இந்த ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ணணும்ல, ப்ராசஸ் பண்ணி HTML-ஆக தான் வந்து இன்டர்ன் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்து சென்ட் பண்ணணும். அப்போது இந்த ஃபைலை வந்து யார் ப்ராசஸ் பண்ணுவா அப்படின்னா PHPன்ற சாஃப்ட்வேர் தான் ப்ராசஸ் பண்ணும். சரியா? இந்த சர்வர் வந்து இந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணாது. இந்த சர்வரோட வேலை வந்து பேசிக்கலி என்னென்னா, எந்த ஃபைலுக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்துருக்குதோ அந்த ஃபைலை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அதோட வேலையே தவிர ப்ராசஸ் பண்ணுறது வந்து இந்த PHPன்ற சாஃப்ட்வேர் தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபைலை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபைலை வந்து PHP ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே HTML தான் சென்ட் பண்ணும். ஏன்னா வெப்ன்றது பேசிக்கலி என்னதுங்க, HTML தான் அதோடைய பேர்போன். அப்படி தானே? அப்போது இந்த ஃபைலை வந்து ஸோ இது வந்து பேசிக்கலி என்ன பண்ணுன்னா, இட் வில் ப்ராசஸ் இட் அண்ட் HTML கண்டென்ட்டாக வந்து இன்டர்ன் ரெஸ்பான்ஸாக வந்து இந்த வெப் சர்வருக்கு அனுப்பும். அண்ட் இந்த வெப் சர்வர் வந்து அந்த HTML வந்து எனக்கு இன்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸாக வந்து பேக் டு த ப்ரௌசர் எனக்கு வந்து சென்ட் பண்ணும். அண்ட் இந்த ப்ரௌசர் வந்து என்னோடய HTML வந்து ரெண்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கிராஃபிக்கல் வேலை வந்து எனக்கு வந்து காமிக்கும். ஸோ திஸ் இஸ் how basically Apache server works in a nutshell. ஓகே, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு முதல்ல புரியணும். சரி, இதுக்கும் சூப்பர் குளோபல்ஸுக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் கேட்பீங்க. இதில் தான் ஒரு நல்ல ஒரு கான்செப்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரெக்வெஸ்ட் வருதில்ல, இந்த ரெக்வெஸ்ட் வந்து இட் வில் கேரி அ லாட் ஆஃப் டேட்டா வித் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குக்கீஸ் அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த குக்கீஸை வந்து கேரி பண்ணிட்டு வர்றது இந்த ரெக்வெஸ்ட்டு தான். இந்த ரெக்வெஸ்ட்டு தான் வந்து குக்கீஸை வந்து நம்மளோட ப்ரௌசரில் இருந்து சர்வருக்கு கேரி பண்ணிட்டு வரும். குக்கீஸை மட்டும்தானா கேட்டால் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு HTTPயோட ஹெட்டரு, குக்கீஸு, செஷன் டோக்கனு, அப்புறம் கெட்டோடைய இது, அப்புறம் வந்து போஸ்டோடைய இது, இந்த மாதிரி வேரியஸ் டேட்டாவை வந்து இந்த ரெக்வெஸ்ட் கேரி பண்ணிட்டு வரும் ஃப்ரம் ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கு. அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணுறது இந்த PHP தான், இந்த சர்வர் கிடையாது. அப்போது இங்கே இருந்து வர டேட்டா எல்லாத்தையுமே வந்து இட் ஹேஸ் டு சம்ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் PHP இது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் இட் கேன் மேக் சம் மீனிங்ஃபுல் ப்ராசஸ். அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ குக்கியோடைய டேட்டா வந்து இங்கேருந்து இங்கே வந்து வருதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது இந்த குக்கியோடைய டேட்டா இந்த அப்பாச்சி சர்வரில் இருந்துருச்சு அப்படின்னா தென் தட் இஸ் பேசிக்கலி நோ யூஸ். அப்படி தானே? இந்த குக்கியோட டேட்டா வந்து it has to somehow travel to this PHP software so that the PHP software can make use of it to do some meaningful process. ரைட்டா? அப்படி தானே? இப்போ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த செஷன் அப்படின்றது. இந்த செஷன் டோக்கனை வந்து இந்த வெப் ப்ரௌசர் வந்து எனக்கு ரெக்வெஸ்ட்டில் அனுப்பி வைக்கும், இந்த சர்வரை வந்து ஹிட் பண்ணும். இப்போது இந்த செஷனை
என்னுடைய கோடுலேருந்து PHP வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா then the server has to somehow send the data to the PHP software. அப்படி பண்ணால் தான் இந்த ஒரு கோடை வந்து PHP எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரியான டேட்டா, இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட்டில் வர எல்லா விதமான டேட்டாவையுமே இந்த அப்பாச்சி சர்வர் வந்து எப்படி இந்த PHPக்கு அனுப்புது அப்படின்னா த்ரூ சூப்பர் குளோபல்ஸ். அவ்வளோதான் பேசிக்கலி இதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து இட் இஸ் சென்டிங் திஸ் ஆல் திஸ் டேட்டா டு திஸ் PHP அண்ட் இந்த எல்லா டேட்டாவுமே வந்து பேசிக்கலி சூப்பர் குளோபல்ஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த கீ கான்செப்ட் ஆஃப் சூப்பர் குளோபல்ஸ். அண்ட் நம்ம PHP சூப்பர் குளோபல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் குளோபல்ஸ்னு சர்ச் பண்ணோம்னா தென் வி கேன் சி இப்போது இந்த ஒரு ப்ரௌசர் வந்து சென்ட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே இந்த ரெக்வெஸ்ட்டில் போகும்னு சொல்லேன் நான், அப்படி தானே? பட் எல்லா டேட்டாவுமே வந்து கம்பைன்டாகி போனாலும் இந்த பேசிக்கலி இந்த சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா பேசிக்கலி ஒன்றும் இல்லைங்க, இந்த டேட்டாவெல்லாமே வந்து இது மூலிமா போகும்னு சொன்னேன்னா, அப்போது கெட்டிலேருந்து ஒரு டேட்டா போச்சுன்னா அந்த டேட்டாவெல்லாமே வந்து இந்த கெட்டுக்குள்ளே இருக்கும். போஸ்ட்லேருந்து ஒரு போஸ்டோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து இங்கே போச்சுன்னா போஸ்ட்ன்ற சூப்பர் குளோபலில் இருக்கும். அண்ட் குக்கியோடைய டேட்டா வந்து வெப் ப்ரௌசர் வந்து சென்ட் பண்ணுச்சுன்னா குக்கின்ற அந்த ஒரு சூப்பர் குளோபலில் இருக்கும். அண்ட் செஷன் டோக்கனை வந்து வெப் ப்ரௌசர் வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணுச்சுன்னா செஷன் அப்படின்ற சூப்பர் குளோபலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சூப்பர் குளோபலுமே வந்து இட் கேரிஸ் அ பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தட் has been sent from the browser through the request. புரியுதா? இந்த ஒரு சூப்பர் குளோபலுமே வந்து it carries a particular information that has been sent through the request by the browser. So this is basically what super globals is all about. ஓகேவா? அண்ட் பேரில் இருக்கிறதுல இது வந்து குளோபல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ குளோபல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் இதை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் and we can use it from anywhere in the code file. ஓகே, ஸோ சூப்பர் குளோபல்ஸ்னால் பேசிக்கலி இதுதான். இங்கே வர இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து சர்வரில் போய் ஹிட் ஆகும். இந்த சர்வர் ஹேஸ் டு சம்ஹவ் சென்ட் திஸ் டு த PHP. அது எது மூலிமா சென்ட் பண்ணுதுன்னா த்ரூ த ஹெல்ப் ஆஃப் சூப்பர் குளோபல்ஸ். அந்த ஒரு சூப்பர் குளோபல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் திஸ் இஸ் வாட் சூப்பர் குளோபல்ஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் இதை வச்சு தான் வி ஆர் கோயிங் டு செக்யூர் த செஷன் ஃப்ரம் பீயிங் ஹைஜாக்ட். ஸோ இப்போது நான் ஒன்றும் இல்லை, இப்போ இதில் வந்து ஐம் கோயிங் டு டூ சம்திங். பிரிண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் சூப்பர் குளோபல் கால் சர்வர். இந்த சர்வர்ன்ற சூப்பர் குளோபல் வந்து எந்த மாதிரியான டேட்டாவை வந்து கேரி பண்ணுதுன்றதை நம்ம கண்ணால் பார்த்துடுவோம். இப்போ ஓகேவா? இந்த பிரிண்ட் ஆர்ன்றது வந்து பேசிக்கலி என்னதுன்னா ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். ஒரு அரேவை வந்து பியூட்டிஃபுல் ஃபார்மேட்டில் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து இந்த பிரிண்ட் ஆர்ன்றது இங்கேயே இருக்குதுல்ல. பிரிண்ட்ஸ் ஹியூமன் ரீடபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ வேரியபிள். ஸோ பேசிக்கலி இதோட வேலை என்ன பண்ணால் இந்த சர்வர்ன்றது பேசிக்கலி இட்ஸ் அன் அரே. இந்த அரே வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஸோ வி கேன் பேசிக்கலி யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் கால் பிரிண்ட் ஆர். இப்போது நான் இதை வந்து இங்கே ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே இருக்குதா பேசிக்கலி வி கேன் சி திஸ். இது வந்து வேரியபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்றது இதை நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஸோ இது வந்து என்னதுன்னா பேசிக்கலி இட் இஸ் அன் அசோசியேட்டிவ் அரே. PHPயில் வந்து அசோசியேட்டிவ் அரேன்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தானில் வந்து நம்ம டிக்ஷனரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போமா. பைத்தானில் வந்து we would have seen something called dictionary ஆர் அல்லது C# வந்து ஹேஷ் மேப் சொல்லிட்டு நம்ம ஒன்று வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்மளுடைய இதில் வந்து ஸோ இதோடைய நேம் வந்து என்னதுன்னா அசோசியேட்டிவ் அரே. ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கலி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த சர்வர் அப்படின்ற சூப்பர் குளோபலில் வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரௌசர் இருக்குதா, இந்த ப்ரௌசர் வந்து எந்த சர்வருக்கு சென்ட் பண்ணணும் டேட்டாவை. ஏன்னா திஸ் வேர்ல்டு, இந்த வேர்ல்டில் there are like millions of servers அப்படி தானே. அப்போது எந்த சர்வருக்கு சென்ட் பண்ணணுன்ற ஐபி அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் எந்த ஃபைலை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த டேட்டா, இன் திஸ் கேஸ் index.php,
அண்ட் இந்த சர்வருக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த எல்லா விதமான டேட்டா இதெல்லாத்தையுமே வந்து பேசிக்கலி சர்வர் அப்படின்ற அந்த சூப்பர் குளோபலில் இருக்கும். அது போக இந்த ப்ரௌசருடைய இன்ஃபர்மேஷனும் சேர்ந்தே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம க்ரோம் யூஸ் பண்ணுறோம்னா யூ ஆர் யூஸிங் க்ரோம் அப்படின்ற அந்த ஒரு டேட்டாவுமே அதில் இருக்கும். அண்ட் இந்த சர்வரோடைய ஐபி சேர்ந்து ரிமோட் ஐபி, எங்கே இருந்து இந்த ரெக்வெஸ்ட் வருது, எந்த ஐபியிலேருந்து இந்த ரெக்வெஸ்ட் வருது, அந்த ஐபிக்கு பேர் வந்து ரிமோட் ஐபி சொல்லுவோம். அப்போ அந்த ஐபி அண்ட் இந்த ஐபி, அப்புறம் வந்து இந்த சர்வரில் எந்த ஃபைலில் நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம், அண்ட் இந்த மாதிரியான சர்வர் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து இந்த ப்ரௌசர் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாமே வந்து இந்த ப்ரௌசர் வந்து இந்த ரெக்வெஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணும். அந்த மாதிரியான டேட்டாவெல்லாமே வந்து நம்மளுக்கு சர்வர் அப்படின்ற சூப்பர் குளோபலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளால் இங்கே பார்க்க முடியுதா? என்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து HTTP யூசர் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து வி கேன் பேசிக்கலி சி க்ரோம் இங்கே இருக்குதா, க்ரோம் அப்படின்ட்டு க்ரோம். ஸோ வி ஆர் யூஸிங் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது வந்து மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுது. மேக் ஓஎஸில் இருந்து க்ரோம் யூஸ் பண்ணுற அப்படின்ற ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இங்கே என்கிட்ட வந்து இருக்குது. அண்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? HTTP ஹோஸ்ட், இந்த ஹோஸ்டோடைய ஐபி இந்த இருக்குதுல்ல 172.20.14.36 அப்படின்ட்டு. அப்போது இந்த சர்வரோடைய ஐபி, எந்த ஐபியில் போய் இந்த ரெக்வெஸ்ட்டை மேக் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஹோஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வேறு என்ன இருக்குதுன்னா அந்த யூசர் ஏஜென்ட், எந்த ஓஎஸ்லேருந்து எந்த ப்ரௌசர்லையும் வந்து இந்த ஒரு இது வந்து மேக் பண்ணியிருக்குதுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். வேறு சர்வர் சாஃப்ட்வேர், எந்த சர்வர் வந்து இது வந்து யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் சர்வருடைய நேம், சர்வருடைய அட்ரஸ்ஸு, சர்வருடைய போர்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் இங்கே இந்த இருக்குல்ல ரிமோட் அட்ரஸ். ஸோ எந்த ஐபியில் இருந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்திருக்குது, அப்போது ரிமோட், அதாவது இந்த ப்ரௌசர் இருக்குல்ல, இந்த ப்ரௌசர் வந்து எந்த இதில் இருக்குதோ, எந்த மெஷினில் இருக்குதோ அந்த மெஷினோடைய ஐபி, அதான் வந்து இந்த ரிமோட் ஐபின்றதுக்கான ஒரு இது மீனிங். எங்கே இருக்குது வேறு செட், இப்போ தானே பார்த்தோம், இந்த இருக்குது ரிமோட் ஐபி. ஸோ இந்த ரிமோட் ஐபி அட்ரஸ்ஸு அண்ட் டாக்குமெண்ட் ரூட்டு. ஸோ டாக்குமெண்ட் ரூட்டுன்றது பேசிக்கலி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்வர் வந்து ரன் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த எப்படி சொல்கிறது, இஃப் வி ஆர் மேக்கிங் HTTP ரெக்வெஸ்ட், அது பை டிஃபால்ட் எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இட் ஷுட் மேக் த ப்ராசஸ் அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட் ரூட் அப்படின்றதுல. ஸோ பை டிஃபால்ட் எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இட் ஷுட் மேக் த ரெக்வெஸ்ட் அப்படின்றதுக்கான ஒரு ஃபோல்டர் இது. அண்ட் வேறு என்ன இருக்குது, சர்வரோடைய அட்மினு, அதுக்கப்புறமா வந்து ரிமோட் போர்ட்டு எந்த போர்ட்லேருந்து வி ஆர் மேக்கிங் த ரெக்வெஸ்ட்ன்றது, அதுக்கப்புறமா வந்து சர்வருடைய ப்ரோட்டோகால் விச் இஸ் த HTTP, அப்புறம் வந்து இந்த ரெக்வெஸ்ட் மெத்தட் வந்து கெட்டு. ஸோ இந்த மாதிரியான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சர்வர்ன்ற அந்த ஒரு சூப்பர் குளோபலுக்குள்ளே இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து செஷனை வந்து செக்யூர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட்டுங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், பட் இதை வச்சு வி கேன் ஈஸிலி செக்யூர் த செஷன். ஓகேவா? ஸோ இப்போது வந்து நம்ம பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போன இதிலே பார்த்துருப்போம், செஷன் வந்து பேசிக்கலி என்னென்னா இட் இஸ் அன் ஐடி, இட் இஸ் அ டோக்கன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் ப்ரௌசர் ஆஸ் அ குக்கி. அண்ட் இந்த ஒரு குக்கிக்கு அகெயின்ஸ்டாக வெப் சர்வருடைய ரேமில் வந்து இந்த ஏன்ற மாதிரியான வேரியபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐடிக்கு அகெயின்ஸ்டாக என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம். நம்ம வந்து போன கிளாஸில் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் ஒன்று மட்டும் இல்லை, வி கேன் ஸ்டோர் thousands even millions ஆஃப் டேட்டா இன்சைட் த வெப் சர்வர்ஸ் ரேம் அகெயின்ஸ்ட் திஸ் செஷன் ஐடி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்டை வச்சு வி கேன் டூ சம்திங் லைக் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இதான் வந்து நம்மளுடைய ப்ரௌசர் விச் இஸ் அவர் கிளையண்ட்டு, இது வந்து நம்மளுடைய சர்வர். ஓகேவா? இப்போது இது வந்து ரெக்வெஸ்ட் மேக் பண்ணும்போது செஷன் ஐடியையும் சேர்த்து தான் வந்து இட் வில் சென்ட். அப்படி தானே? செஷன் அதோடைய இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து தான் இட் வில் சென்ட். செஷனுடைய ஐடி அதையும் சேர்த்து தான் அது வந்து சென்ட் பண்ணும். ரைட்டா? அப்போது இந்த செஷன் ஐடிக்கு அகெயின்ஸ்டாக வி கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேரியபிள்ஸ்னு அப்போ தான் சொன்னேன். அப்போது நம்ம வந்து எந்த மாதிரியான வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சர்வருடைய ரேமில்
நம்ம ஏன்ற வேரியபிள்ஸ் நம்ம வந்து இது நம்ம ஸ்டோர் பண்ணோமா, ஓகே ஏ வந்து இருக்கட்டும், ஒரு விவரத்தில் இருக்கட்டும். அது போக ஃபார் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு சில டேட்டாவெலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் பார்த்தோம் இந்த ரிமோட் இந்த ரிமோட் ஐபி, ஓகேவா, இந்த ரிமோட் ஐபி. இப்போது இந்த ஒரு ரிமோட் ஐபியை நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுன்னு வச்சுப்போம். ரிமோட் ஐபி, ஓகேவா. இந்த ரிமோட் ஐபின்ற டேட்டாவை நம்ம வந்து இந்த பர்டிகுலர் செஷன் ஐடிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா. அப்போ இந்த செஷன் ஐடிக்கு இந்த என்னது ரிமோட் ஐபி. அண்ட் வேறு என்ன மாதிரியான டேட்டா வந்து நம்ம இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். யூசர் ஏஜென்ட்டு, எந்த ஓஎஸில் இருந்து எந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணியிருக்க, அப்போது யூசர் ஏஜென்ட் யூஏன்னு போட்டுக்கிறேன். யூஏனா யூசர் ஏஜென்ட். அப்போது இந்த செஷன் ஐடிக்கு அகெயின்ஸ்டாக we are storing the remote IP address and the user agent of the server superglobal. அந்த சர்வர்ன்ற சூப்பர் குளோபலில் உள்ள ரிமோட் ஐபியையும் யூசர் ஏஜென்ட்டையும் இந்த பர்டிகுலர் செஷன் ஐடிக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்போது ஒன்றும் இல்லை, இது வந்து குரோமு. இப்போது இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குரோம்லேருந்து போகுதுன்னு வச்சுப்போம். குரோம்லேருந்து போகுது, CHROME, குரோம்லேருந்து போகுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதான் வந்து வாட்டி இந்த ரெக்வெஸ்ட் போகுதுன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நியூவாக வந்து இந்த ரெக்வெஸ்ட் போகுது. அப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு இட் வில் பி நியூலி கிரியேட்டட் ஃபார் தி செஷன் ஐடி. அப்படி தானே, ஃபர்ஸ்ட் டைம் போனால் வாட்டி இந்த செஷன் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து இதாகும். அப்போது இந்த செஷன் ஐடிக்கு அகேன்ஸ்டாக புதுசாக இந்த 3 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். நான் சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெக்வெஸ்ட் போகும்போது ஃப்ரம் திஸ் குரோம் அப்படிதான், ஸோ ஓகேவா, என்னது ஃப்ரம் திஸ் மெஷின், மெஷின், ஓகேவா. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து மேக் பண்ணும்போது புதுசாக எனக்கு இந்த 3 வேரியபிள்ஸ் எனக்கு வந்து எனக்கு அகெயின்ஸ்ட் திஸ் ஐடி எனக்கு வந்து இந்த 3 வேரியபிள்ஸ் புதுசாக எனக்கு வந்து கிரியேட் ஆகி ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது இந்த ரிமோட் ஐபியோடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த குரோமை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இது என்னது மெஷினு, அதோடைய ஐபியாக தான் இருக்கும். இந்த குரோமை யூஸ் ஸோ இந்த குரோமை வந்து எந்த மெஷினில் யூஸ் பண்ணமோ அதோடைய ஐபி தான் இந்த ரிமோட் ஐபின்ற வேல்யூவில் வந்து இட் வில் பேசிக்கலி பி ஸ்டோர்டு. அண்ட் இந்த யூசர் ஏஜென்ட்டில் வந்து என்ன வந்து இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், குரோம். அப்போ இந்த குரோம் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ வந்து இந்த யூசர் ஏஜென்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி திங்ஸ் ஹேப்பன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட், ஓகேவா. அப்போது இந்த செகண்ட் ரெக்வெஸ்ட்டு, தேர்ட் ரெக்வெஸ்ட்லாம் வந்து நம்ம பேசிக்கலி இந்த வேரியபிள்ஸ்லாம் புதுசாக நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா, இட் வில் நாட் பி ரீஅசைன்ட், இட் வில் பி ஸ்டோர்ட் அண்ட் பெர்சிஸ்டட். ஏன்னா அதான நம்மளுக்கு வந்து பேசிக்கலி இந்த கான்செப்ட் ஆஃப் என்னது செஷன்ஸு. ஸோ ரெக்வெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த 3 வேரியபிள்ஸுமே வந்து நம்மளுக்கு நியூவாக நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் ரெக்வெஸ்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த 3மே வந்து இட் வில் பேசிக்கலி பி என்னதுன்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் அண்ட் பெர்சிஸ்டடே தவிர எனக்கு அடுத்த வாட்டி புதுசாக எனக்கு இந்த 3மே எனக்கு வந்து இட் வில் நாட் பி ரீஅசைன்ட் ஆர் ரீடிக்ளேர்ட், ஓகேவா. ஓகே, ஸோ அப்போது இந்த ஒரு செஷன் ஐடிக்கு அகெயின்ஸ்டாக எனக்கு இந்த ரிமோட் ஐபியில் எனக்கு இந்த மெஷினுடைய இதாக இருக்குது. அண்ட் இந்த யூசர் ஏஜென்ட்டில் வந்து குரோம்ன்ற வேல்யூ தான் எனக்கு வந்து இருக்குது, ஓகேவா. இப்போது நான் இதே ஒரு இதை நான் குரோம்லேருந்து பண்ணாமல் நான் சஃபாரியிலேருந்து பண்ணுறேன்னு வச்சுப்போம். சஃபாரியிலேருந்து ஐ எம் மேக்கிங் த சேம் ரெக்வெஸ்ட் வித் த சேம் செஷன் ஐடி. இந்த அதே செஷன் ஐடியை வச்சு ஐ எம் மேக்கிங் த சேம் ரெக்வெஸ்ட் பட் திஸ் டைம் யூஸிங் சஃபாரி. சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதே மெஷினில் தான் இருக்கேன், ஓகேவா. மெஷின் அதே தான், ரெக்வெஸ்ட் அதே தான், செஷன் ஐடி கூட அதே தான். நான் ஹைஜாக் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். இந்த ஒரு ஐடியா நான் somehow I have என்னது ஹைஜாக் பண்ணி சஃபாரியில் நான் போட்டு விட்டுட்டு அதே ரெக்வெஸ்ட் தான் வருது, இங்கே போகுது. அப்படி போகிறப்ப எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த செஷன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கிரியேட் ஆகலை. இது ஆல்ரெடி குரோம்லேயே எனக்கு வந்து கிரியேட் ஆனது தான். அப்போது எனக்கு இந்த 3 வேரியபிள்ஸுமே எனக்கு வந்து மறுபடியும் கிரியேட் ஆகாது. அப்போது இந்த யூசர் ஏஜென்ட்டில் என்ன தான் இருக்கும், சஃபாரியில் இருக்குமா? கிடையாது, போன குரோம் தான் இங்கே வந்து இருக்கும். அப்போது வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் செக் இந்த யூசர் ஏஜென்ட்டோடைய வேல்யூ வந்து
அந்த வச்ச வேல்யூ தானா அல்லது somehow மாறி இருக்குதான்னு செக் பண்ணலாம். இன் திஸ் கேஸ் சஃபாரியோட நம்ம வந்து இதோடைய வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணோம்னா இட் வில் நாட் மேட்ச். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ணும்போது யூசர் ஏஜென்ட் வந்து க்ரோம்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு, செஷன்ஸ் வந்து பெர்சிஸ்ட் ஆகிடுச்சு, மாறாது இது. அப்போது சஃபாரியை வச்சு அதே செஷனை நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த யூசர் ஏஜென்ட்டோட வேல்யூவும் இதோடைய சஃபாரியோடைய இதுவும் நம்ம மேட்ச் பண்ணும்போது மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆகாத போது செஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வி கேன் சென்ட் த ரெஸ்பான்ஸ். புரியுதா? ஸோ பேசிக்கலி இதான் வந்து கான்செப்ட். ஐ ஹோப் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. நம்ம முதல்ல க்ரோமில் வந்தோமா, வி ஹாவ் மேட் அ ரெக்வெஸ்ட் யூஸிங் க்ரோம். அப்போ நம்மளுக்கு செஷன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் ஹாவ் பின் என்னது ஸ்டார்டட் அண்ட் இனிஷியேட்டட். அப்போ இந்த 3 வேரியபிள்ஸுமே வந்து புதுசாக எனக்கு வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு நான் சொல்லலாம். அப்போது இந்த யூசர் ஏஜென்ட்டோட வேல்யூ வந்து எதுவோ க்ரோமோ, அப்போது அந்த க்ரோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த ரிமோட் ஐபியோட வேல்யூ வந்து என்ன மெஷினோ அதோட ஐபி எனக்கு வந்து இருக்கும். அண்ட் ஏவோட வேல்யூ அந்த என்னது இந்த டைமு. அண்ட் அடுத்த வாட்டி அதே செஷனை வச்சு நான் சஃபாரியில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த செஷன் இந்த 3 வேரியபிள்ஸ் எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து கிரியேட் ஆகாது. ஏன்னா நான் அகைன் சொன்ன மாதிரி செஷனுடைய கான்செப்டே இதுதான். எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து கிரியேட் ஆகாது. ஒன்ஸ் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பெர்சிஸ்ட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த யூசர் ஏஜென்ட்டுடைய இனிஷியல் வேல்யூவும் இப்போ வர சர்வருடைய வேல்யூவும் நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ வி கேன் பேசிக்கலி சே செஷன் ஃபெயில்ட் அண்ட் வி கேன் சென்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் சம்திங் லைக் சேயிங் செஷன் ஃபெயில்ட் ஆர் செஷன் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பேசிக்கலி செக்யூர் த செஷன். ஓகேவா? அண்ட் இதை நம்ம வந்து நான் ஓவராலாக சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி பிஹெச்பியில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நைஸ். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பை தியரி புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி புரியாட்டி நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது யூ கேன் கெட் அன் ஈவன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேசிக்கலி என்ன பண்ண போகிறேன்னு நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே ஏன்ற ஒரு வேரியபிள் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணாமல் எனக்கு ரிமோட் ஐபின்ற ஒரு வேரியபிளும் எனக்கு வேணும், யூசர் ஏஜென்ட்ற அந்த ஒரு வேரியபிளும் எனக்கு வேணும். ஸோ நான் ஒன்ஸ் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி வந்து செஷன் ஆஃப் ரிமோட் ஐபி நீங்கள் நான் வந்து இசட்னு போட்டுக்கிறேன். ஸோ இசட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அது பேசிக்கலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு வேல்யூ ஆல்ரெடி செட் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். பேசிக்கலி அதோட வேல்யூ அதை வந்து அவ்வளோதான். அண்ட் இஸ் செட் என்னது செஷன் அண்ட் வேறு என்ன பார்த்தோம், யூசர் ஏஜென்ட். ஓகேவா? யூசர் ஏஜென்ட் இது ஆல்ரெடி செட் ஆகிருந்ததுன்னா நம்ம ஒன்று பண்ணணும், அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துப்போம். அப்படி செட் ஆகலைன்னா வி நீட் டு பேசிக்கலி என்ன பண்ணணும், வி நீட் டு பேசிக்கலி ஸ்டோர் தீஸ் வேல்யூஸ். அப்படி தானே? ஸோ செஷன் ரிமோட் ஐபி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன், சர்வர் ஆஃப் என்னது இந்த ரிமோட் அட்ரஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அடுத்து வேறு என்ன இருக்குது, செஷன் ஆஃப் யூசர் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு சர்வர் ஆஃப் சர்வர் அண்ட் என்னது எங்கே இருக்குது, யூசர் ஏஜென்ட் வேறு செட். ஓகே, இந்த இருக்குது HTTP யூசர் ஏஜென்ட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 வேரியபிள்ஸுமே வந்து ஆல்ரெடி இருந்ததுனால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் அப்படி இல்லைன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டோர் இட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இங்கே. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா what I am going to do is I am going to do a check. அது என்ன செக் அப்படின்னா, இஃப் என்ன சொன்னேன் நான் இங்கே இந்த யூசர் ஏஜென்ட்டோடைய வேல்யூவும்
இதோடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ரிமோட் ஐபியோட வேல்யூவும் இதோடைய வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செஷன் பாஸ், அப்படி இல்லைனா செஷன் ஃபெயில். இஃப் செஷன் ஆஃப் ரிமோட் ஐபி ஈக்குவல் டு இப்போ வர சர்வரில் உள்ள என்னது ரிமோட் அட்ரஸும் காப்பி ஹியர் அண்ட் பேஸ்ட் அண்ட் ஆல்ரெடி செஷனில் இருந்த யூசர் ஏஜென்ட்டோடைய வேல்யூவும் இப்போ புதுசாக சர்வருக்குள்ளே ஸ்டோர் ஆகிற யூசர் ஏஜென்ட்டோட வேல்யூவும் ஒன்றா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் என்ன பண்ணலாம், இந்த ஒரு இதை தூக்கி பேசிக்கலி வி கேன் எக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாமா? அப்படி இது வந்து ஆல்ரெடி இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா தென் யூ கேன் டூ த பேசிக் ஸ்டெப்ஸ். அப்படி மேட்ச் ஆகலைன்னா எனக்கு பேசிக்கலி சென்ட் த ரெஸ்பான்ஸ் கால்ட் செஷன் ஃபெயில்டு. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோட் பேசிக்கலாக. ஓகேவா? இப்போ பேசிக்கலி ரிமோட் ஐபியும் யூசர் ஏஜென்ட்டுமே வந்து ஏற்கனவே இருந்ததுன்னா தென் யூ நீட் டு டூ த பேசிக் செக். அப்படி இல்லைன்னா தென் நியூவாக வந்து ஸ்டோர் பண்ணு. அப்படி செக் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா தென் யூ கேன் டூ த பேசிக் ஸ்டப்ஸ். அப்படி பாஸ் ஆகலைன்னா செஷன் ஃபெயில்டு. ஸோ இதான் வந்து நம்ம பேசிக்கலி பண்ண போகிற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து முதல்ல இருந்து பண்ணுவோம். அதை செஷனை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? டெலீட் பண்ணிவிட்டு இந்த சர்வர்ன்ற அந்த லைனும் வேண்டாம். ஓகே, நம்ம வந்து முதல்ல இருந்து ரீலோட் பண்ணுவோம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே எனக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா அந்த எல்ஸ் பிளாக்குள்ளே எனக்கு வந்து போயிட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து பேசிக்கலி வந்துருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து எனக்கு இது என்ன ஆச்சு, ஐடி எனக்கு வந்து இட் ஹாஸ் பின் கிரியேட்டட். ஸோ நெக்ஸ்ட் டைம் செஷன் ஃபெயில்டா ஏன் அப்படி வந்துருக்கணுமே. ஓ, இமோட் ஐடின்னு போட்டிருக்கேனா, ரிமோட் அட்ரஸ். ஸோ இன்னொரு வாட்டி இதை நம்ம வந்து அழிச்சிட்டு பண்ணுவோமா? ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. அது என்ன பண்ணிட்டேன், இந்த ஆர்ன்ற இதை நான் போட வந்து நான் விட்டேன். ஓகே, ஸோ பேசிக்கலி இப்போது எனக்கு வந்து நியூலி கிரியேட்டிங் ஏன் எனக்கு வந்து வருது, ஏன்னா இந்த ஒரு இஃப் கண்டிஷன் எனக்கு வந்து இட் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஒரு இதுவும் எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. இந்த ஒரு யூசர் ஏஜென்ட்டும் ஆல்ரெடி இந்த ஆல்ரெடி ஸ்டோர் ஆன இதுவும் இப்போ எனக்கு வந்து யூசர் ஏஜென்ட்டும் மேட்ச் ஆகுது. இந்த ரெண்டுமே எனக்கு மேட்ச் ஆகுதுனால எனக்கு நீ பேசிக்கலாக நீ வந்து ஸோ நீ வந்து என்ன பண்ணுவே அதை பண்ணு. ஸோ நான் வந்து அதை வந்து பண்ணும்போது எனக்கு வேரியபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு வருது. பேசிக்கலி திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் ஒர்க். அப்படி தானே? ஓகே, நைஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு டூ செஷன் ஹைஜாக்கிங். இந்த செஷனை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டிடுவோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரீலோடு பண்ணேன்னா லுக் செஷன் ஃபெயில்டு பார்க்க முடியுதா? இப்போ நான் எத்தனை வாட்டி ரீலோடு பண்ணாலுமே வந்து எனக்கு இந்த குரோமில் உள்ள செஷன் எனக்கு இங்கே சஃபாரியில் வர வாய்ப்பே இல்லை. அது ஏன்னா எனக்கு இந்த செஷன்ற அந்த சூப்பர் குளோபலில் எனக்கு ஆல்ரெடி நான் இந்த யூசர் ஏஜென்ட்டில் குரோம்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் சஃபாரியிலேருந்து இந்த ரெக்வஸ்ட் நான் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த சர்வரில் உள்ள ஹெச்டிடிபியோடைய அந்த யூசர் ஏஜென்ட்டில் சஃபாரின்னு தான் இருக்கும். இது குரோமு, இது சஃபாரி, ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அப்போது இதுக்குள்ளே போகாதே. எல்ஸ்ன்னு வந்துட்டு எனக்கு செஷன் ஃபெயிலுன்ற அந்த ஒரு ரெஸ்பான்ஸை எனக்கு வந்து சென்ட் பண்ணிடும். புரியுதா கான்செப்ட்? இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பிஹெச்பி. ஒன்ஸ் உங்களுக்கு பிஹெச்பி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா தென் இட்ஸ் யுவர் பிரெயின் டு டூ த ஜாப். எப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து செஷனை வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்றது இட்ஸ் யுவர் பிரெயின் டு டூ த ஜாப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு வி கேன் செக்யூர் த செஷன்.
இதில் ஒரு அற்புதமே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹேக்கர் வந்து இந்த செஷனை வந்து ஹைஜாக் பண்ணிவிட்டு அவன் இதில் தூக்கி போட்டால் அவனுக்கு வேலை செய்யாது, அப்படி தானே? கண்டிப்பாக வேலை செய்யாது. அண்ட் இது எப்படி வேலை செய்யாமல் போச்சுன்ற அந்த லாஜிக்குமே இவனால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த பிஹெச்பின்றது டோட்டலி பேக் எண்டு, இது ஃபுல்லாக பேக் எண்டு கோடு. இந்த பேக் எண்டு கோடை அவனால் பார்க்க கூட முடியாது. இப்போ நான் இதை ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரண்ட் நான் இப்போ வந்து எழுதியிருந்தேன் அப்படின்னா, இவனால் இப்போ பேசிக்கலி இந்த இந்த பேஜோட சோர்ஸ்குள்ளே போயிட்டு, எங்கே இருக்குது இந்த இன்ஸ்பெக்டுக்குள்ளே போயிட்டு he can basically look at the JavaScript, அப்படி தானே? இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரண்ட் நான் இப்போ இந்த ஸோ இதை நான் இப்போ வந்து இஃப் ஐ ஹேவ் ரிட்டன் திஸ் இன் த ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேவா? அப்போது அந்த ஹேக்கரால் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்த்துருக்க முடியும், அதை மாற்றிருக்க கூட முடியும். தட் இஸ் அ வல்னரபிள் திங் டு டூ. பட் நான் பிஹெச்பியில் நான் அதை வந்து எழுதியிருக்கிறதுனால இட் இஸ் டோட்டலி பேக் எண்ட். அண்ட் அந்த ஹேக்கரால் இது எப்படி செஷன் ஃபெயில் ஆச்சுன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே அவனால் வந்து வர முடியாது. ஏன்னா இந்த கோடு வந்து த ஒன்லி பீப்புள் தட் நோ ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ்ன்றது நம்ம தான். பேக் அண்ட் இன்ஜினியர் ஆனால் நம்ம தான் வந்து வி ஹேவ் ரிட்டன் திஸ் கோட். நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு செஷன் அப்படின்றது இங்கே நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு தெரியுமே தவிர ஹேக்கரால் இது இந்த ஒரு லாஜிக்கு வந்து நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் டோட்டலி பேக் எண்ட். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஹவு வி கேன் செக்யூர் த செஷன்ஸுங்க. ஸோ பேசிக்கலி நம்ம இந்த வீடியோவில் இந்த லைவில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சூப்பர் குளோபல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்பாச்சி சர்வர் வந்து பேசிக்கலி எப்படி வந்து உட்காருதுன்னு பார்த்தோம், அண்ட் சர்வர்ன்ற சூப்பர் குளோபலை பற்றி பார்த்தோம். அண்ட் அந்த சர்வர்ன்ற அந்த சூப்பர் குளோபலை வச்சு ஹவு வி கேன் செக்யூர் த செஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை நம்ம வந்து ஓரலாகவும் பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக கோடு எழுதியும் பார்த்தோம், பண்ணியும் பார்த்தோம், ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா ஜஸ்ட் ரிவைண்ட் திஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சம்ஹவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட், ஓகேவா? ஸோ இந்த லைவ் வந்து ஃபேர்லி ஒரு ஷார்ட்டான லைவ் தான், 30 நிமிஷம் தான் இது வந்து போயிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி அவ்வளோதான், கண்டென்ட் இவ்வளோதான். பட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா, போன வீடியோவில் உள்ள பிஹெச்பி செஷன்ஸ்னால் என்னது, அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இது ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்டு. ஸோ நீங்கள் அந்த ஒரு லைவை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு தான் நீங்கள் இந்த லைவை பார்க்கணும். இந்த லைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ நீங்கள் அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செஷன்ஸ்னால் என்னதுலேருந்து பிஹெச்பியில் அந்த செஷன்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி வந்து ஹைஜாக் பண்ணுறது, என்ன அது வரைக்கும் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்டு. அண்ட் அதை பார்த்தா தான் நம்ம வந்து எப்படி செஷனை வந்து எப்படி வந்து செக்யூர் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த லைவ் அவ்வளோதான். இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல மைக்கோட, இந்த மைக்கு நாய்ஸ் வந்து இறையுது, அடுத்த வீடியோவில் அடுத்த லைவில் நல்ல மைக்கோட நம்ம